இப்பொழுது கன்னியா ராசிக்காரர்களுடைய 2026ஆம் ஆண்டின் பலன்களை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். சனீஸ்வர பகவான் இவ்வளோ நாள் 6ஆம் இடத்துலேருந்து பெரிய சுபிட்சத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். உங்களுக்கு 6ஆம் இடம்ங்கிறது ஒஸ்தியான இடம், ருணரோக சத்துருஸ்தானம். உங்களுக்கு 2.5 வருஷமாக நோய் நொடி இல்லை, எதிரி தொல்லைகள் இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, கேஷ் ஃப்ளோ நல்லா இருந்தது, பிஸ்னஸ் நல்லா இருந்தது, வேலையில் சௌரியமாக வேலையில் இருக்கவங்களாம் சௌரியமாக இருந்தீங்க, வெளிநாட்டில் இருந்தவங்களாம் ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருந்தீங்க. இப்படி நல்ல பலன்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு 7ஆம் இடத்தையும் கண்டக சனியாக வருகிறார். இதில் மெயினாக குடும்பத்தில் பிரச்சனைகள், செலவுகள், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சார், குடும்பத்தில் நல்லா இருந்தால்தான் வெளியில் வேலை செஞ்சாலும் பிஸ்னஸ்னாலும் பார்த்துக்க முடியும். குடும்ப சூழ்நிலை சூப்பராக இருக்கணும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிற டைம். பிஸ்னஸ் வேலைகள் இதெல்லாம் சுமாரானது தான். பிஸ்னஸில் இருக்கவங்க ஓரளவுக்கு நியாயமாக நடந்துக்கிட்டால் தான் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். வேலைக்காரங்கள் கரெக்டாக வேலை செய்யணும். கேஷ் ஃப்ளோ ரொம்ப பிரச்சனை இல்லாட்டாலும் நினச்ச பொருள், நினச்ச வருமானங்கள் 6ஆம் இடத்துல எப்படி இருந்தோ அது வரும். அது மட்டும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 7ஆம் இடம் குரு வீடு தான் அது. அதனால் பணப்பிரச்சனைகள் மட்டும் இருக்காது. ஒரு நமக்கு எவ்வளோ செலவு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வருமானங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ விசேஷமாக இல்லை. செலவு பண்ணும்போது ஜாக்கிரதையாக செலவு பண்ணிக்கோங்க. எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடைக்குமான்னு சொல்கிறது கஷ்டம்தான். மெயினான விஷயம் குடும்பத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். குடும்ப செலவுகள் அதிகம். குடும்பத்தில் இருக்கவங்களோட மனஸ்தாபம் வராமல் பார்த்துக்க வேண்டியது தான் உங்களோட முக்கியமான பொறுப்பு.